ஈசிஆர் பகுதியில் பெண்கள் சென்ற காரை துரத்திய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான சந்துருவை கைது செய்திருப்பதாக பள்ளிக்கரணை மாவட்ட காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். கானத்தூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த சந்துரு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர் மீது கடத்தல் மற்றும் மோசடி தொடர்பாக ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதாகவும், மேலும் 2 தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 25ஆம் தேதி அதிகாலை ஈசிஆர் நோட்டில் நடந்த சம்பவத்திற்காக கானத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் நேற்று கூறியபடி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 7 குற்றவாளிகள் கண்டறியப்பட்டது. அதில் இப்போ நம்ம ஏற்கனவே 4 குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இன்னும் இந்த வழக்கில் இன்னும் ஒரு 2 குற்றவாளிகள் கைதுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். திமுக கொடி கட்டிய கார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சந்தோஷுக்கு சொந்தமானது என்றும், அவர் கூறியதன் பேரில் சுங்க கட்டணத்தை தவிர்க்க காரில் சந்துரு திமுக கொடியை கட்டியதாகவும் கூறினார். சந்துருவின் உறவினர்கள் அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் வழக்குக்கு தேவைப்பட்டால் இது தொடர்பாக விசாரணை செய்ய இருப்பதாகவும் துணை ஆணையர் மேலும் தெரிவித்திருக்கிறார். பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றது பெருசா இல்ல. அவர் 2019 ஒரு கல்லூரியில படிச்சிருக்காரு. சந்துரு பாஸ் அவுட் 2019 பாஸ் அவுட் ஆயிருக்காரு. EEE படிச்சிருக்காரு. டிப்ளமோ இன் EEE படிச்சிருக்காரு. அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது. ஒரு செல்போன் கடையை வச்சு வந்திருக்காரு. அது சம்மந்தமாக தான் ஒரு வழக்கும் பதிவு போட்டு பின்னாடி ஒரு சீட்டிங் கேஸில் செல்ஃபோன் சரியாக வைக்கல. அதன் பிறகு திருப்பி இப்போ ஒரு பெரிய நிரந்தரமான வேலை அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அதில் வேற ஒன்றும் அதில் பெருசாக சொல்றது. இல்ல இப்போ வழக்குக்கு அது தேவைப்படலை. வழக்குக்கு தேவைப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய பின்புலத்தை திருப்பி விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னா புலன் விசாரணை அதிகாரி அது சம்பந்தமா மேற்கொள்வார்.